இப்போ கெமிஸ்ட்ரி பார்க்குறோம். கெமிஸ்ட்ரியில் மோல் கான்செப்ட் எடுத்துக்கணும். மோல் கான்செப்டில் இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோன்ட்டு ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். மோல் கான்செப்டில் வந்து இந்த கிராம் மாலிகுலர் மாஸ், கிராம் அட்டாமிக் மாஸை பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸை பார்த்துருக்கோம். கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸில் லாஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்னா நார்மாலிட்டி. நார்மாலிட்டியில் நம்ம எதுக்கிட்ட வந்தோன்னா என் ஃபேக்டர். இப்போது என் ஃபேக்டர் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் என்னன்னு பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம எடுத்துக்கிறது என்னன்னாக்கா ரிடக்டன்ட். ரிடக்டன்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ரெடியூசிங் ஏஜென்ட். ரிடக்டன்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ரெடியூசிங் ஏஜென்ட். இப்போ சொல்லுங்க, ரெடியூசிங் ஏஜென்ட்னா இது ரிடக்ஷனுக்கு, இது வந்து ரிடக்ஷனுக்கு போகுமா இல்லை ஆக்சிடேஷனுக்கு போகுமான்ட்டு யோசிச்சு பாருங்க. ரெடியூசிங் ஏஜென்ட்னா இது ரிடக்ஷனுக்கு போகுமா இல்லை ஆக்சிடேஷனுக்கு போகுமான்ட்டு யோசிச்சு பாருங்க. ரெடியூசிங் ஏஜென்ட் பாருங்க, அந்த வேர்ட்லேயே என்ன இருக்குது பாருங்க, ஏஜென்ட். இது என்ன ஏஜென்ட்? ரெடியூசிங் ஏஜென்ட். நல்லா யோசிச்சு பாருங்க, இது என்ன ஏஜென்ட்னா ரெடியூசிங் ஏஜென்ட். அப்படின்னா ஏஜென்ட்னா இன்னொருத்தர் இது பண்றவர் தானே. அப்போ வந்து இது என்ன பண்ணும், இன்னொரு சப்ஸ்டன்ஸை ரிடக்ஷனுக்கு அனுப்பும். நல்லா பாருங்க, ரெடியூசிங் ஏஜென்ட். ஏஜென்ட்னு என்ன? இது ஏஜென்ட். எதுக்கு ஏஜென்ட்? ரிடக்ஷனுக்கு. யார? இன்னொருத்தர். அப்ப இன்னொருத்தர் ரிடக்ஷனுக்கு அனுப்புதுன்னா இன்னொருத்தருக்கு எலக்ட்ரானை கொடுக்குது. இன்னொருத்தருக்கு எலக்ட்ரான்ஸை கொடுக்குதுன்னா இதுக்கு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதுக்கு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னாக்கா இது ஆக்சிடேஷனுக்கு போகுது. அப்படின்னா இட் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன். இட் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன். அது மாதிரி சொல்லுது. இது எங்கேக்கு போகுதுன்னா ஆக்சிடேஷனுக்கு போகுது. ஓகேங்க, இது வந்து ஆக்சிடேஷனுக்கு போகுதுன்ட்டு சொல்றோம். சரி, அப்போ இது ஆக்சிடேஷனுக்கு போகுதுன்னா இங்க வந்து என்ன லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, இது வந்து எலக்ட்ரான்ஸை கொடுக்குது. ஓகே, இதுக்கு ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். we will take ஆக்சலேட். ஆக்சலேட் எடுத்துக்கலாம். ஆக்சலேட்டுக்கு ஃபார்முலா என்னன்னா C2O4 2-. இந்த ஆக்சலேட்டுக்கு ஃபார்முலா என்னன்னா C2O4 2-. இந்த ஆக்சலேட் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிடேஷனுக்கு போச்சுன்னா என்ன கொடுக்குன்னா கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குங்க. இந்த ஆக்சலேட் ஆக்சிடேஷனுக்கு போச்சுன்னா என்ன கொடுக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குதுங்க. ஆக்சலேட் ஆக்சிடேஷன் போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது. சரி, இப்போ இதை பேலன்ஸ் பண்ணிக்கலாங்க. இங்க 2 கார்பன்ஸ் இருக்குது, இங்க ஒரு கார்பன் இருக்குது, அதனால 2 கார்பன்ஸ்க்கு இப்படி பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 கார்பன்ஸ், இங்கேயும் 2 கார்பன்ஸ், கார்பன்ஸ் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா இங்க 4 இருக்குது, இங்கேயும் 2 2s are 4, இங்கேயும் ஆக்சிஜன் 4 இருக்குது, இங்க ஆக்சிஜன் 4 இருக்குது, இங்கேயும் ஆக்சிஜன் 4 இருக்குது. சரி, அடுத்து இங்க சார்ஜ் பாத்தீங்கன்னா -2, இங்க சார்ஜ் பாத்தீங்கன்னா -2, இங்க சார்ஜ் பாத்தீங்கன்னா 0, இங்க சார்ஜ் பாத்தீங்கன்னா 0. இங்க சார்ஜ் எவ்வளவு இருக்குதுன்னா -2 இருக்குது, இங்க சார்ஜ் வந்து 0 இருக்குது. அப்போ இங்க -2ன்னு இங்கேயும் -2 வந்தாதான் ரெண்டு பக்கமும் சார்ஜ் பேலன்ஸ் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். அப்ப சார்ஜை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இங்க சார்ஜ் எவ்வளவுன்னா -2, இங்க சார்ஜ் எவ்வளவுன்னா 0. அப்போ இந்த பக்கம் சார்ஜ -2ன்னு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இங்க சார்ஜும் ஈக்குவலைஸ் ஆயிடும். சரி, அப்போ இந்த பக்கம் -2 கொண்டு வர்றதுக்காக என்ன பண்றேன்னா இந்த பக்கம் ஒரு 2 எலக்ட்ரான்ஸை எழுதிக்கிறோம். இப்போ நீங்க இங்க 2 எலக்ட்ரான்ஸ் எழுதுனீங்கன்னா இந்த பக்கம் சார்ஜ் எவ்வளவுன்னா -2, எலக்ட்ரானுக்கு வந்து ரிலேட்டிவ் சார்ஜ் வந்து -1, ஒரு எலக்ட்ரானுக்கு ரிலேட்டிவ் சார்ஜ் வந்து -1. அப்போ 2 எலக்ட்ரான்ஸ்னா டோட்டல் ரிலேட்டிவ் சார்ஜ் வந்து -2. அப்போ இங்க டோட்டல் ரிலேட்டிவ் சார்ஜ் வந்து -2, இங்க டோட்டல் சார்ஜ் வந்து -2. இப்போ இங்க சார்ஜும் ஈக்குவலா இருக்குது. சரி, இப்போ பாருங்க, இந்த ஆக்சலேட் ஒரு அயான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு அயான் ஆக்சிடேஷன் போச்சுன்னா 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுது. இந்த one oxalate ion on oxidation loses 2 electrons. அப்போ 1 mole of oxalate ions on oxidation loses 2 moles of electrons. அதை தான் என்னன்னு சொல்றோம்னா n factor சொல்றோம்.
அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் ரிடக்டன்ட், ரிடக்டன்ட்க்கு என்ன n ஃபேக்டர்னா இந்த ரிடக்டன்ட்டை ஒன் ஸ்பீசிஸ் எடுத்துக்கணும். அந்த ஒன் ஸ்பீசிஸ் ஆக்சிடேஷனுக்கு போச்சுன்னா எவ்வளவு எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுதோ அதை தான் என்னன்னு சொல்றோம்னா n ஃபேக்டர்னு சொல்றோம். இல்லைன்னா 1 மோல் ஆஃப் ரிடக்டன்ட் எடுத்துக்கணும். 1 மோல் ஆஃப் ரிடக்டன்ட் எடுத்துக்கணும். அது ஆக்சிடேஷனுக்கு போயிட்டு எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கொடுக்குதோ அதை தான் என்னன்னு சொல்றோம்னா n ஃபேக்டர் ஆஃப் ரிடக்டன்ட் சொல்றோம். அப்போ ஆக்சலேட் 1 அயான் எடுத்துக்கிறோம். இந்த 1 அயான் கம்ப்ளீட்டா ஆக்சிடேஷனுக்கு போகுது. ஆக்சிடேஷன் போயிட்டு எத்தனை எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுதுன்னா 2 எலக்ட்ரான்ஸை. அதனால இதுக்கு n ஃபேக்டர் என்ன சொல்லுவோன்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஆக்சிலேட்டுக்கு n ஃபேக்டர் என்ன சொல்லுவோன்னு யோசிச்சு பாருங்க. இல்லைன்னு இப்படி சொல்லலாம், 1 மோல் ஆஃப் ஆக்சலேட் எடுத்துக்கிறோம். இந்த 1 மோல் ஆஃப் ஆக்சலேட் கம்ப்ளீட்டா ஆக்சிடேஷனுக்கு போகுது. அப்படி போகும்போது எத்தனை மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கொடுக்குதோ அதை தான் இதனுடைய n ஃபேக்டர் அன்ட்டு சொல்றோம். அப்போ n ஃபேக்டர் ஆஃப் ஆக்சலேட் என்ன வரும் அன்ட்டு யோசிச்சு பாருங்க. ஆக்சலேட்டுக்கு என்ன n ஃபேக்டர் வரும்னு சொல்லுங்க. ஓகே, சரிங்க. அப்போ இதை மறுபடியும் சொல்றேங்க. இது மறுபடியும் சொல்றேன் பாருங்க. இதுக்கு n ஃபேக்டர் என்னன்ட்டு நல்லா பாருங்க. இந்த ஆக்சிலேட் வந்து 1 அயான் எடுத்துக்கோங்க. இந்த 1 அயான் ஆக்சிடேஷனுக்கு போகுது. ஆக்சிடேஷன் போயிட்டு எத்தனை எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணதோ எத்தனை எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுதோ அதை தான் என்னன்னு சொல்றேன்னா இதனுடைய n ஃபேக்டர்னு சொல்றோம். அப்படி இல்லைன்னா இதை 1 மோல் அயான் 1 மோல் ஆஃப் அயான்ஸா எடுத்துக்கணும். இந்த 1 மோல் ஆஃப் அயான்ஸ் ஆக்சிடேஷன் போகும்போது எத்தனை மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கொடுக்குதோ அதை தான் இதனுடைய n ஃபேக்டர்னு சொல்றோம். அப்படின்னா n ஃபேக்டர் ஆஃப் ஆக்சலேட் என்னன்னு சொன்னாக்கா 2. n ஃபேக்டர் ஆஃப் ஆக்சலேட் எவ்வளோன்னா 2. நெக்ஸ்ட் ஆக்சிடைசிங், நெக்ஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் என்னன்னா Fe2+ ஃபெரஸ். இந்த Fe2+ என்னன்னு சொல்லுவோம்னா ஃபெரஸ்ன்னு சொல்லுவோம். இந்த Fe2+ என்னன்னு சொல்லுவோம்னா ஃபெரஸ்ன்னு சொல்லுவோம். இது ஆக்சிடேஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா இது ஆக்சிடேஷன் போயிட்டு ஃபெரிக்கை கொடுக்குது, Fe3+ கொடுக்குது. ஃபெரஸ் வந்து ஆக்சிடேஷன் போச்சுன்னா என்ன கிடைக்கும்னா ஃபெரிக் கிடைக்கும். ஃபெரஸ் ஆக்சிடேஷன் போனால் ஃபெரிக் கிடைக்கும். இப்போ பாருங்க, இங்க இதை பேலன்ஸ் பண்ணலாம். இங்க 1 Fe, இங்கேயும் 1 Fe. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பேலன்ஸ். சார்ஜை பேலன்ஸ் பண்ணணுங்க. இங்க சார்ஜ் வந்து +2, இங்க சார்ஜ் வந்து +2, இங்க சார்ஜ் வந்து +3. அப்போ +2 +3 மாறுதுன்னா எப்போ ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணும் போதா இல்ல ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும் போதா யோசிச்சு பாருங்க. ஒரு எலக்ட்ரானுக்கு ரிலேட்டிவ் சார்ஜ் வந்து -1. இப்போ இந்த +2 வந்து +3 மாறுது, பாசிட்டிவ் சார்ஜ் ரைஸ் ஆகுது. அப்படின்னா எலக்ட்ரானை என்ன பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. சார் இப்போ இது என்ன பண்ணுதுன்னா ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. இப்போ இந்த லெஃப்ட் சைட்ல சார்ஜ் பார்த்தீங்கன்னா +2, ரைட் சைட்ல பார்க்கலாங்க. ரைட் சைட்ல இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா +3 இருக்குது. ரைட் சைட்ல இந்த இடத்துல +3 இருக்குது. இப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஒரு எலக்ட்ரானுக்கு -1. ஒரு எலக்ட்ரானுக்கு சார்ஜ் எவ்வளோன்னா -1. இப்போ இந்த +3யும் இந்த +3யும் இந்த -1 சேர்ந்துச்சுன்னா எவ்வளோ வரும்னா இங்க சார்ஜ் வந்து +2 வரும். இந்த +3யும் இந்த -1 சேர்ந்துச்சுன்னா இங்க சார்ஜ் எவ்வளோ வரும்னா +2 வரும். அப்போ ரைட் சைட்ல எவ்வளோ சார்ஜ்னா +2, லெஃப்ட் சைட்ல எவ்வளோ சார்ஜ்னா +2. லெஃப்ட் சைட்ல +2 சார்ஜ், ரைட் சைட்ல +2 சார்ஜ். அப்போ லெஃப்ட் சைட்ல சார்ஜும் ரைட் சைட்ல சார்ஜும் ஈக்குவலா இருக்குது. அப்படின்னா பேலன்ஸ் சார்ஜ் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபெரஸ் என்ன பண்ணுதுன்னா ஃபெரிக்கா மாறுது பை லூசிங் 1 எலக்ட்ரான். அப்படின்னா இது ஆக்சிடேஷனுக்கு போகுது. இது ஆக்சிடேஷனுக்கு போறதுனால இது என்னன்னு சொல்லனா ரெடியூசிங் ஏஜென்ட், ரிடக்டன்ட் அப்படி சொல்லும். இப்போ இந்த ரிடக்டன்ட் 1 அயான் எடுத்துக்கிறோம். இந்த 1 அயான் 1 ஃபெரஸ் அயான் இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு 1 ஃபெரிக் அயான் பை லூசிங் 1 எலக்ட்ரான். அப்போ இந்த ஃபெரஸ்க்கு n ஃபேக்டர் என்ன இருக்குன்னு திங்க் பண்ணி பாருங்க. இப்படி கூட சொல்லலாம், 1 mole of ferrous ions, 1 mole of ferrous ions on complete oxidation gives 1 mole of ferric ions and 1 mole of electrons. So இதுக்கு n ஃபேக்டர் என்ன வரும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ
ஃபெரஸ்க்கு என்ன n ஃபேக்டர் வரும் திங்க் பண்ணி பாருங்க. ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு n ஃபேக்டருக்கான டெஃபினிஷன் எப்படி சொல்றது பாருங்க. ரெடியூசிங் ஏஜென்ட் 1 ஸ்பீசிஸ் எடுத்துக்கோங்க. அது கம்ப்ளீட்டா ஆக்சிடேஷனுக்கு போயிட்டு எத்தனை எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுதோ அதை தான் இதனுடைய n ஃபேக்டர்னு சொல்றோம். அப்படி இல்லைன்னு இப்படி சொல்லலாம். 1 mole of reducing agent எடுத்துக்கோங்க. 1 mole of reductant on complete oxidation gives how many moles of electrons? That is called n factor of reductant. ஓகே, இப்போ நீங்க சொன்னது கரெக்ட். n factor of ferrous ion எவ்வளோனாக்கா 1. n factor of ferrous ion எவ்வளோன்னு சொல்றோம்னாக்கா 1ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா ஆக்சிடென்ட். நெக்ஸ்ட் ஆக்சிடென்ட் எடுத்துக்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னாக்கா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடென்ட் எடுத்துக்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரி, இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்சிடென்ட் எடுத்துக்கணும். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு என் ஃபேக்டர் என்னன்னு நம்ம பார்க்கணும். சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறோம்னா பெர்மாங்கனேட் அயான். பெர்மாங்கனேட் அயான். இந்த பெர்மாங்கனேட் அயானுக்கு என்ன ஃபார்முலானா MnO4-. இந்த பெர்மாங்கனேட் அயானுக்கு ஃபார்முலா என்னன்னா MnO4-. இந்த பெர்மாங்கனேட் அயான் என்னவா மாறுதுன்னா Mn+2 மாறுது. Mn+2 மாறுது. மேங்கனஸ் அயான். மேங்கனஸ் அயானா மாறுது. இந்த பெர்மாங்கனேட் அயானுக்கு ஃபார்முலா என்னன்னா MnO4-. இந்த பெர்மாங்கனேட் அயான் என்னவா மாறுதுன்னா மேங்கனஸ் அயானா மாறுது. மேங்கனஸ் அயானா மாறுது. இப்போ இங்க மேங்கனீஸ் 1, இங்க மேங்கனீஸ் 1, இங்கே மேங்கனீஸ் 1. இங்க மேங்கனீஸ் எத்தனை முறை இருக்குதுன்னா 1 டைம் இருக்குது. இங்க மேங்கனீஸ் எத்தனை முறை இருக்குதுன்னா 1 டைம் இருக்குது. இங்க ஆக்சிஜன் 4 டைம்ஸ் இருக்குது. இங்க ஆக்சிஜன் 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்றதுக்காக வாட்டர் மாலிகுல்ஸை யூஸ் பண்றோம். அதனால 4 வாட்டர் மாலிகுல்ஸ் எழுதிக்கணும். ஆக்சிஜனை எப்படி பேலன்ஸ் பண்றோம்னா பை யூசிங் வாட்டர். அப்போ இங்க 4 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. இந்த பக்கமும் 4 ஆக்சிஜன்ஸ் வரணும்ன்றதுக்காக 4 வாட்டர் மாலிகுல்ஸ் எடுத்துக்கணும். இப்போ இங்க ஹைட்ரஜன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 8 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. இங்க பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன்ஸ் இல்லை. இப்போ ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணணும். ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்றதுக்காக H+ அயான்ஸை யூஸ் பண்றோம். இங்க ஹைட்ரஜன்ஸ் 8 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. இங்க ஹைட்ரஜன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்காக 8H+. சரி, H+னா ஆசிட் இல்லை, எப்படி ஆசிடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெர்மாங்கனேட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இது அசிடிக் மீடியத்தில் நடக்குங்க. அதனால தான் H+ யூஸ் சொல்லியிருக்கோம். அதாவது அது பெர்மாங்கனேட் அசிடிக் மீடியத்தில் ரியாக்ஷன் போகும், அல்காலி மீடியத்தில் ரியாக்ஷன் போகும். அல்காலினா பேசிக் மீடியம். அப்புறமா நியூட்ரல் மீடியத்தில் ரியாக்ஷனுக்கு போகும். அது எந்த மீடியத்தில் ரியாக்ஷனுக்கு போகுதுன்ட்டு நம்ம சொல்லணும். சரி, இங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அசிடிக் மீடியம். சரி, எப்படி அசிடிக் மீடியம் சொல்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா பெர்மாங்கனேட் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஒரு பாசிபிலிட்டி Mn2+, ஒரு பாசிபிலிட்டி MnO4-, ஒரு பாசிபிலிட்டி MnO2. இப்படி கன்வெர்ட் ஆகும். பெர்மாங்கனேட் MnO4- பார்த்தீங்கன்னா Mn2+ கன்வெர்ட் ஆகும். இன்னொரு பாசிபிலிட்டி MnO4-- கன்வெர்ட் ஆகும். இன்னொரு பாசிபிலிட்டி MnO2 கன்வெர்ட் ஆகும். மீடியம் மாறிச்சுன்னா இந்த ப்ராடக்ட் மாறும். மீடியம் மாறிச்சுன்னா இந்த ப்ராடக்ட் மாறும். அப்போ இங்க Mn2+ வந்திருக்குது. ஏன்னாக்கா அசிடிக் மீடியத்துல இருக்கிறதுனால. ஓகே, இந்த பெர்மாங்கனேட் அசிடிக் மீடியத்துல நம்ம எடுத்துன்னு போறதுனால இந்த பெர்மாங்கனேட் என்னவா மாறுதுன்னா Mn2+ மாறுது. Mn2+ மாறுதுன்ட்டு சொல்றோம். அப்போ பெர்மாங்கனேட் அசிடிக் மீடியத்துல அசிடிக் மீடியத்துல ரிடக்ஷனுக்கு போகும்போது என்னவா மாறும்னா Mn2+ மாறும். சரி, இப்போ நெக்ஸ்ட் சார்ஜ் பேலன்ஸ் பண்ணணுங்க. சார்ஜ் பார்க்கணுங்க. இங்க பெர்மாங்கனேட்டுக்கு சார்ஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்குதுன்னா -1 இருக்குது. ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா +1, 8 டைம்ஸ் இருக்கிறதுனால +8, 8 டைம்ஸ் இருக்கிறதுனால +8. அப்போ என்ன வருதுன்னா +7 வருது. என்ன சார்ஜ் வருதுன்னா +7 சார்ஜ் வருது. இந்த பெர்மாங்கனேட்டுக்கு பார்த்தீங்கன்னா -1, அந்த -1 இங்கே எழுதிக்கிறோம். H+ பார்த்தீங்கன்னா +1, 8 டைம்ஸ் இருக்கிறதுனால +8, +8 எழுதிக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா +7 வருது. அப்போ இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு என்ன சார்ஜ் வருதுன்னா +7 வருது. ரைட் சைடு பார்க்கலாம். ரைட் சைடு என்ன இருக்குதுன்னா +2. ரைட் சைடு என்ன இருக்குதுன்னா +2 இருக்குது. அப்போ இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல +7ம் ரைட் சைடுல +2ம் இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா சார்ஜை ஈக்குவலைஸ் பண்ணணும்.
சார்ஜை பேலன்ஸ் பண்றதுக்கு எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணணும். அப்போ எலக்ட்ரான்ஸ்னா ஒரு எலக்ட்ரானுக்கு ரிலேட்டிவ் சார்ஜ் -1. அப்போ மைனஸை எந்த பக்கம் யூஸ் பண்ணணும்னா இந்த லெஃப்ட் சைட்ல யூஸ் பண்ணணுமா இல்ல ரைட் சைட்ல யூஸ் பண்ணணுமான்னு யோசிச்சு பாருங்க. இப்போ லெஃப்ட் சைட்ல சார்ஜ் பாருங்க +7, ரைட் சைட்ல சார்ஜ் பாருங்க +2. இப்போ இந்த சார்ஜ் வந்து லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் அன்பேலன்ஸ்டா இருக்குது, பேலன்ஸ் ஆகல. சரி, சார்ஜை பேலன்ஸ் பண்றதுக்காக என்ன யூஸ் பண்ணணும்னா எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணணும். எலக்ட்ரானுக்கு ரிலேட்டிவ் சார்ஜ் எவ்வளோன்னா -1. அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணலாம், எந்த பக்கம் யூஸ் பண்ணலாம் யோசிச்சு பாருங்க. எலக்ட்ரான்ஸை எந்த பக்கம் ஆட் பண்ணலாம், லெஃப்ட் சைட்ல ஆட் பண்ணலாமா இல்ல ரைட் சைட்ல ஆட் பண்ணலாமா? அப்படி ஆட் பண்ணா எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணணும் அன்ட்டு நினைச்சு பாருங்க என்ன செய்யலாம். சரிங்க, இதை இன்னும் முறை பார்க்கலாம். இந்த பக்கம் சார்ஜ் பார்த்தீங்கன்னா -1, இங்க பர்மாங்கனேட்ல சார்ஜ் பார்த்தீங்கன்னா -1, இங்க ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா +1 இருக்குது, 8 டைம்ஸ் இருக்கனால +8, இந்த 8 டைம்ஸ் இருக்கனால +8 இருக்குது. சரி, இப்போ இதுல நெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா இங்க +7 வருது. இந்த ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா +2 இருக்குது, ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா +2 இருக்குது. சரி, இப்போ இந்த லெஃப்ட் சைட்ல சார்ஜ் வந்து +7, ரைட் சைட்ல சார்ஜ் வந்து +2. அப்பனா லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் சார்ஜ் வந்து ஈக்குவலைஸா இல்ல. இந்த லெஃப்ட் சைட்லயும் இந்த ரைட் சைட்லயும் சார்ஜ் வந்து சேமா இல்ல. சரி, அப்படின்னா சார்ஜை வந்து பேலன்ஸ் பண்ணணும். லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் சார்ஜை பேலன்ஸ் பண்ணணும். சார்ஜை பேலன்ஸ் பண்றதுக்கு எதை யூஸ் பண்ணணும்னா எலக்ட்ரானை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஏன்? புரோட்டான் இருக்குது, அதை யூஸ் பண்ணக்கூடாதா? நியூட்ரான் இருக்குது, அதை யூஸ் பண்ணக்கூடாதா? சரி, நியூட்ரானுக்கு சார்ஜ் இல்லை, அதனால யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா புரோட்டான் இருக்குதுல்ல, அதை யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு யார் போவாங்கன்னா எலக்ட்ரான்ஸ் தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். அதுவும் ஸ்பீசிஸ்ல இருக்கக்கூடிய வேலன்சி எலக்ட்ரான்ஸ் தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். புரோட்டான்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. கெமிக்கல் ரியாக்ஷன்னா எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். சரி, ஏன் புரோட்டான்ஸ் இன்வால்வ் ஆகாது? புரோட்டான்ஸ் எங்க இருக்குது? நியூக்ளியஸ்ல இருக்குது. நியூக்ளியஸ் எங்க இருக்குது? இட் இஸ் டீப்லி சீட்டட் இன் த ஆட்டம். ஆட்டம்னுடைய சென்ட்ரல்ல புரோட்டான்ஸ் இருக்குது. புரோட்டான்ஸ் இன்வால்வ் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸை நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் சொல்லுவோம். அதாவது நியூக்ளியஸ் இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்ஷன்ஸை நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் சொல்லுவோமே தவிர கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் சொல்ல மாட்டோம். நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எந்த டெம்பரேச்சர்ல நடக்கும்? ஹை டெம்பரேச்சர்ல நடக்கும். அப்படி என்னும்போது இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னும்போது நம்ம நார்மல் கண்டிஷன்ஸ்ல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடத்துறோம். அப்படி இல்லைன்னா சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் வந்து மாறும். அதுக்குன்ட்டு நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் மாதிரி கண்டிஷன்ஸ் தேவைப்படுமா? யோசிச்சு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சன்னுல வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன் நடக்குது. சன்னுல பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குது. அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கிறதுக்கு என்ன டெம்பரேச்சர் வேணும்னா 10⁻7 கெல்வின் வேணும் அதை ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு. அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கெல்லாம் 10⁻7 கெல்வின் நம்ம யூஸ் பண்றோமா? யோசிச்சு பாருங்க. அப்படி என்னும்போது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னும்போது நார்மல் கண்டிஷன்ஸ்ல மோஸ்ட்லி நடக்குது. சிலது பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் வந்து வேறு விதமா தேவைப்படும். ஹை டெம்பரேச்சர் அது மாதிரி கூட தேவைப்படும். சிலது வந்து லோ டெம்பரேச்சருக்கும் போகும். அது மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனா நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுக்கு கண்டிஷன்ஸ் தேவைப்படாது. சரி, அப்படி என்னும்போது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னும்போது யார் இன்வால்வ் ஆகுங்கன்னா எலக்ட்ரான்ஸ் தான் இன்வால்வ் ஆகும், புரோட்டான்ஸ் இன்வால்வ் ஆகாது. சரி, அப்போ நம்ம எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணி தான் சார்ஜை பேலன்ஸ் பண்ணணும். சரி, எலக்ட்ரான் என்ன? நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். ஒரு எலக்ட்ரானுக்கு சார்ஜ் எவ்வளோன்னா ரிலேட்டிவ் சார்ஜ் வந்து -1. சரி, அப்போ இந்த பக்கம் +7 இருக்குது, லெஃப்ட் சைட்ல +7 இருக்குது, ரைட் சைட்ல +2 இருக்குது. இப்போ எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்றீங்கன்னா அது மைனஸ் சார்ஜை கொடுக்கும். மைனஸ் சார்ஜை கொடுக்குதுன்னா நெட் சார்ஜ் என்னன்னா குறையும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ எந்த பக்கம் எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணலாம் யோசிச்சு பாருங்க. இந்த லெஃப்ட் சைட்ல எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணலாமா, இந்த ரைட் சைட்ல எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணலாமா? எந்த பக்கம் எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணா லெஃப்ட் சைட்ல சார்ஜும் லெஃப்ட் சைட்ல டோட்டல் சார்ஜும் ரைட் சைட்ல டோட்டல் சார்ஜும் ஈக்குவலைஸ் ஆகும் அன்ட்டு நினைச்சு பாருங்க. எலக்ட்ரான்ஸை இந்த லெஃப்ட் சைட்ல யூஸ் பண்ணலாமா, ரைட் சைட்ல யூஸ் பண்ணலாமான்னு யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ எலக்ட்ரான்ஸை நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ரைட் சைட்ல ஆட் பண்ணலாம் நீங்க சொல்ல வரீங்க. சரி, அதையும் செக் பண்ணி பார்க்கலாமே. சப்போஸ் எலக்ட்ரான்ஸை வந்து ஓகேங்க, இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா லெஃப்ட் சைட்ல சொல்ல வரீங்க. சரி, லெஃப்ட் சைட்ல எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்க்கலாங்க. இப்போ லெஃப்ட் சைட்ல 5 எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாங்க, என்ன ஆகும்னு பார்க்கலாங்க.
இப்போ லெஃப்ட் சைட்ல 5 எலக்ட்ரான்ஸ் நீங்க எடுத்துக்கிறதுனால 5 எலக்ட்ரான்ஸ்னா -5. ஸோ இங்க சார்ஜ் எவ்வளோன்னா +2. இப்போ பாருங்க, இங்க லெஃப்ட் சைட்ல நெட் சார்ஜும் ரைட் சைட்ல நெட் சார்ஜும் ஈக்குவலா இருக்குது. அப்போ வந்து எலக்ட்ரான்ஸை எந்த பக்கம் யூஸ் பண்ணணும்னா லெஃப்ட் சைட்ல யூஸ் பண்றோம். எத்தனை எலக்ட்ரான்ஸ் யூஸ் பண்ணிக்கோன்னா 5 எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஆக்சிடென்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இங்க பாருங்க, நல்லா பாருங்க, இது வந்து ஏஜென்ட். இந்த ஏஜென்ட் என்ன ஏஜென்ட்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப இவருடைய வேலை என்ன? இன்னொருத்தரை ஆக்சிடேஷனுக்கு இவர் அனுப்புவாரு. அதனால தான் இவருக்கு பேர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஏஜென்ட்னா இன்னொருத்தருக்கு செய்யறது தானே. அந்த எந்த ஒரு அந்த ஒர்க்கை வந்து இன்னொருத்தருக்கு செய்யுது, அதுதானே ஏஜென்ட். அப்போ இந்த ஏஜென்ட் என்ன பண்றாருன்னா ஆக்சிடைசிங், இன்னொருத்தரை ஆக்சிடேஷனுக்கு அனுப்புறாரு. இன்னொருத்தரை ஆக்சிடேஷனுக்கு அனுப்புறாருன்னா இவர் என்ன ஆகணும்? இவரு ரிடக்ஷனுக்கு போகணும். இவர் ரிடக்ஷனுக்கு போறாருன்னா இவர் வந்து என்ன பண்றாரு? கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இவர் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கிறார். அப்படின்னா இன்னொருத்தர்கிட்ட இருந்து எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கிறார். அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா இது ரிடக்ஷனுக்கு போகும். அப்படின்னா இட் வில் கெயின் எலக்ட்ரான்ஸ். சரி, அதனால இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன், இந்த ஆஃப் ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகுது. இங்க வந்து எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகுது. எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகுறதுனால இந்த ஸ்டெப் என்னன்னு சொல்லணும்னா ரிடக்ஷன் சொல்லலாம். அப்போ இப்போ பர்மாங்கனேட் அயன் எடுத்துக்கிறோம். one permanganate ion takes 5 electrons for this conversion, for this reduction. 1 mole of permanganate ions take 5 moles of electrons for this conversion. So what is the n factor of permanganate ion? யோசிச்சு பாருங்க. permanganate ion-க்கு n factor என்னன்னாக்கா அதாவது ஆக்சிடென்ட்டுக்கு n ஃபேக்டர் என்னன்னாக்கா ஆக்சிடென்ட் 1 ஸ்பீசிஸ் எடுத்துக்கணும். 1 ஸ்பீசிஸ் கம்ப்ளீட்டா ரிடக்ஷனுக்கு போறதுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுதோ அதுதான் ஆக்சிடென்ட்டினுடைய n ஃபேக்டர். அப்படி இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? 1 மோல் ஆஃப் ஆக்சிடென்ட் எடுத்துக்கணும். அது கம்ப்ளீட்டா ரிடக்ஷனுக்கு போறதுக்கு எத்தனை மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுதோ அதுதான் n ஃபேக்டர் ஆஃப் ஆக்சிடென்ட். சரி, அப்போ n ஃபேக்டர் ஆஃப் ஆக்சிடென்ட்னா என்னன்னு பார்க்கலாம். பெர்மாங்கனேட் ஒரு ஸ்பீசிஸ் எடுத்துக்கிறீங்க. இது எத்தனை எலக்ட்ரான்ஸ் இதுக்கு தேவையோ இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிறதுக்கு அதுதான் இதனுடைய n ஃபேக்டர். அப்படி இல்லைன்னா 1 மோல் ஆஃப் பெர்மாங்கனேட் அயன்ஸ் எடுத்துக்கோங்க. This requires how many moles of electrons for this conversion? That is called its n factor. அப்போ n ஃபேக்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 மோல் ரிடக்ஷனுக்கு போறதுக்கு எத்தனை மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தேவையோ அதுதான் n ஃபேக்டர். 1 அயான் இல்லைன்னா 1 அயான் ரிடக்ஷனுக்கு போறதுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் வேணுமோ அதுதான் n ஃபேக்டர். இப்போ யோசிச்சு பாருங்க, பெர்மாங்கனேட் அயானுக்கு n ஃபேக்டர் என்ன வரும்ட்டு திங்க் பண்ணி பாருங்க. நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா 5 சொல்லியிருக்கீங்க. அதான் கரெக்டுங்க. இந்த 5 எலக்ட்ரான்ஸ் இதாங்க n ஃபேக்டர். சரி, அப்படின்னா பெர்மாங்கனேட் அயானுக்கு n ஃபேக்டர் என்னன்னாக்கா 5 in which medium means acidic medium. H+ கொடுத்திருக்கோம், acidic medium. மீடியத்தை மாத்தினீங்கன்னா இந்த ப்ராடக்ட் மாறிடும். அதனால n ஃபேக்டரும் மாறிடும். சரி, அடுத்து வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா டைக்ரோமேட் Cr2O7 2-. இந்த Cr2O7 2- என்ன பேர் சொல்றேன்னா டைக்ரோமேட் அயான். இந்த டைக்ரோமேட் அயான் என்ன பண்ணுதுன்னா அசிடிக் மீடியத்துல Cr3+ மாறுது. குரோமியம் 3+ மாறுது. இப்போ என்ன பண்ணலாம்னா இதை பேலன்ஸ் பண்ணலாம். இங்க வந்து குரோமியம் 2 டைம்ஸ் இருக்குது, இங்க 1 டைம் இருக்குது, அதனால இங்க 2 எழுதிக்கலாம். அடுத்து ஆக்சிஜன் 7 இருக்குது. இங்க ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்றதுக்கு வாட்டர் மாலிகுல்ஸை யூஸ் பண்ணுங்க. இங்க ஆக்சிஜன் 7 இருக்குது, அதனால இங்க என்ன பண்றேன்னா 7 வாட்டர் மாலிகுல்ஸ் எழுதிக்கிறோம். 7 வாட்டர் மாலிகுல்ஸ். இங்க ஆக்சிஜன் 7 இருக்குது, இந்த பக்கம் ஆக்சிஜன் இல்லை, அதனால 7 வாட்டர் மாலிகுல்ஸ் எழுதிக்கினீங்க. 7 வாட்டர் மாலிகுல்ஸ் எழுதுனால இந்த பக்கம் ஆக்சிஜன் 7, இங்கேயும் ஆக்சிஜன் 7. சரி, இங்க ஹைட்ரஜன்ஸ் பாத்தீங்கன்னா 14 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, இங்க ஹைட்ரஜன்ஸ் இல்லை. இது எந்த மீடியத்துல இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னா அசிடிக் மீடியத்துல. அசிடிக் மீடியத்துல ப்ராசஸ் நடக்கும்போது ஹைட்ரஜனை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னா H+ அயான்ஸை யூஸ் பண்ணி ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணணும். இங்க ஹைட்ரஜன்ஸ் பாத்தீங்கன்னா 14 ஹைட்ரஜன்ஸ் இருக்கிறதுனால இந்த பக்கம் என்ன பண்ணலாம்னா 14 H+ அயான்ஸ் எழுதிக்கினீங்கன்னா ஹைட்ரஜன்ஸ் பேலன்ஸ் ஆகுது. ஏன் ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்றதுக்கு H+ எடுத்துக்கணும்னா இந்த ப்ராசஸ் அசிடிக் மீடியத்துல நடக்கிறதுனால நம்ம H+ யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன்ஸ் 14, இங்கேயும் 7 2s are 14 ஹைட்ரஜன்ஸ் வந்துருச்சு.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜை பேலன்ஸ் பண்ணணும். இங்க சார்ஜ் பாத்தீங்கன்னா -2, இங்க சார்ஜ் பாத்தீங்கன்னா -2 இருக்குது. ஹைட்ரஜனுக்கு சார்ஜ் பாத்தீங்கன்னா +1, 14 டைம்ஸ் ஹைட்ரஜன் இருக்கனால +14 இருக்குது. அப்போ டோட்டல் சார்ஜ் எவ்வளவு வருதுன்னா +12. டோட்டல் சார்ஜ் எவ்வளவு வருதுன்னா +12. இங்க இங்க சார்ஜ் பாத்தீங்கன்னா 2 3 சார் 6. அப்போ இங்க சார்ஜ் பாத்தீங்கன்னா 6 +6. இப்போ லெஃப்ட் சைட்ல சார்ஜ் பாத்தீங்கன்னா +12, ரைட் சைட்ல சார்ஜ் பாத்தீங்கன்னா +6. இப்போ சார்ஜை ஈக்குவலைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணணும். எலக்ட்ரான்ஸை எந்த பக்கம் ஆட் பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணலாம் நினைச்சு பாருங்க. இப்போ வந்து இங்க சார்ஜ் எவ்வளவுன்னா +12 இருக்குது. இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல சார்ஜ் பாத்தீங்கன்னா +12 இருக்குது. ரைட் சைட்ல சார்ஜ் பாத்தீங்கன்னா +6 இருக்குது. ரைட் சைட்ல சார்ஜ் பாத்தீங்கன்னா +6 இருக்குது. லெஃப்ட் சைட்ல சார்ஜ் பாத்தீங்கன்னா +12 இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடு எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணணும்ன்றீங்க. எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணணும்னா 6 எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ 6 எலக்ட்ரான்ஸை லெஃப்ட் சைட்ல ஆட் பண்றோம். அப்போ அந்த 6 எலக்ட்ரான்ஸ்னா -6. அப்போ நெட் சார்ஜ் பாத்தீங்கன்னா +6. அப்போ லெஃப்ட் சைட்ல +6 இருக்குது, ரைட் சைட்லயும் +6 இருக்குது. அப்போ சார்ஜை பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ என்னன்னா சார்ஜ் பேலன்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ சார்ஜை பேலன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த டைக்ரோமேட் அயான் வந்து எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணியிருக்குதுங்க. இந்த டைக்ரோமேட் அயான் பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கின்னு Cr3+ மாறி இருக்குதுங்க. அப்படின்னா இந்த டைக்ரோமேட் அயான் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணதுனால இது வந்து ரிடக்ஷனுக்கு போயிருக்குதுன்னு சொல்றோங்க. இப்போ சொல்லுங்க, இதனுடைய என் ஃபேக்டர் என்ன வரும்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்றதுக்கு ஏன் H2வை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. ஹைட்ரஜனை ஒரு ஸ்டூடெண்ட் என்ன கேட்டிருக்கீங்கன்னா ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்றதுக்கு ஏன் H2வை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து ரியாக்ஷனை பார்க்கணும். இது வந்து ப்ராக்டிக்கலா இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும். அதன் பிரகாரம் தான் நம்ம இந்த பேலன்சிங் எல்லாம் வர்றது. ப்ராக்டிக்கல்ல என்ன சொல்லுது அதன் பிரகாரம் தான் இந்த தியரிட்டிக்கலா நம்ம சொல்றது. இங்க ஹைட்ரஜன்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்றோம்னா H+ வச்சு பேலன்ஸ் பண்றோம். ஏன்னா இந்த ரியாக்ஷன் வந்து அசிடிக் மீடியத்துல நடக்குது. நீங்க சொல்ற மாதிரி H2வே இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது H2வே இன்வால்வ் ஆகாது. H2வே இன்வால்வ் ஆகாது. ஏன் H2 இன்வால்வ் ஆகாதுன்னா H2வை வந்து H+ மாத்துறதுக்கு எனர்ஜியை கொடுத்து அதை பிரேக் பண்ணணும். அப்படி பண்ண முடியாது. ஹைட்ரஜன் மாலிகுல கோவலண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸா கன்வெர்ட் பண்றதே டிஃபிகல்ட். ஹைட்ரஜன் மாலிகுல ஹைட்ரஜன் ஆட்டம்ஸா மாத்துறதுக்கே எனர்ஜி, ஹை எனர்ஜி தேவைப்படும். அப்படி பண்ணும்போது எப்படி கெமிக்கல் ரியாக்ஷன் கொண்டு வர்றது? அதுவும் அசிடிக் மீடியம் பண்ணும்போது H+ தானே, அதனால கொண்டு வர முடியாது. சரிங்க, இப்போ நெக்ஸ்ட் நீங்க என்ன சொன்னீங்கன்னா டைக்ரோமேட் அயனுக்கு n ஃபேக்டர் 6ன்னு சொல்லியிருக்கீங்க. டைக்ரோமேட் அயனுக்கு n ஃபேக்டர் 6 கரெக்ட் தாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. டைக்ரோமேட் அயனுக்கு n ஃபேக்டர் 6 சொல்லிட்டோம். சரி, டைக்ரோமேட் அயனுக்கு n ஃபேக்டர் 6ங்க. ஓகே, இப்போ n ஃபேக்டரை பத்தி பார்த்துட்டுங்க. இப்போ நம்ம நார்மாலிட்டிக்கும் மொலாரிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்றதை பார்க்க போறோங்க. நார்மாலிட்டிக்கும் மொலாரிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்றதை பார்க்க போறோங்க. சரி, இப்போ நார்மாலிட்டிக்கும் மொலாரிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்ட்டு பார்க்க போறோம். இப்போ என்ன பண்றோம்னா சொல்யூட் எடுத்துக்கிறோம். சொல்யூட் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்யூட் எடுத்துக்கிறோம். சொல்யூட் என்னன்னா குளுக்கோஸ். குளுக்கோஸ் எவ்வளவு எடுத்துக்கிறோம்? 0.18 கிராம் எடுத்துக்கிறோம். 0.18 கிராம் பண்ணும்போது இதை வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸா மாத்திக்கலாம். சரி, 0.18 கிராம் ஆஃப் குளுக்கோஸ், 0.18 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் எடுத்துக்கணும். சரி, இது வந்து சொல்லிட்டு வேற சொல்லிட்டு கூட எடுத்துக்கலாம். வேற சொல்லிட்டு எடுத்துக்கிறீங்கன்னா சப்போஸ் நம்ம ஆசிட் பேஸ் அது போல சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சப்போஸ் நம்ம ஆசிட் பேஸ் அது போல சொல்லிட்டு எடுத்துக்கும் போது சப்போஸ் HCl எடுத்துக்கலாம். சொல்யூட் வந்து என்னன்னா HCl. இந்த சொல்யூட் HCl எவ்வளவு எடுத்துக்கிறோம்னா 0.365 கிராம் எடுத்துக்கிறோம். 0.365 கிராம் எடுத்துக்கிறோம். ஓகே, இல்ல சொல்யூட்ன்றத சல்பூரிக் ஆசிடா கூட எடுத்துக்கலாம். சொல்யூட்ன்றது என்ன பண்ணலாம்னா சல்பூரிக் ஆசிடா கூட எடுத்துக்கலாம். சல்பூரிக் ஆசிட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா H2SO4. சல்பூரிக் ஆசிட் கூட எடுத்துக்கலாம். இது எவ்வளவு எடுத்துக்கிறோம்னா 0.98 கிராம் எடுத்துக்கிறோம். சல்பூரிக் ஆசிட் 0.98 கிராம் எடுத்துக்கணும். வாட்டர் ஆட் பண்றோம். வாட்டர் ஆட் பண்ணி சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்றோம்.
சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். எவ்வளவு சொல்யூஷனா 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ சொல்லிட்டு என்ன எடுத்துக்கினீங்கன்னா சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கினீங்க, எவ்வளோ எடுத்துக்கினீங்கன்னா 0.98 கிராம் எடுத்துக்கிட்டீங்க. அதில் வாட்டர் ஆட் பண்ணுறீங்க. எவ்வளோ வரைக்கும் ஆட் பண்ணுறீங்கன்னா வாட்டர் வந்து 1 லிட்டர் வரைக்கும் ஆட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிச்சு. அதாவது என்ன பண்ணணும்னா எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி ஒரு வெசல் எடுத்துக்கிறீங்க. இந்த வெசல்ல சப்போஸ் இங்கே மார்க் இருக்குது, அதாவது 1 லிட்டர் என்ற மார்க் இருக்குது. அதாவது அது எப்படி இருக்குன்னாக்கா, இதுக்கு வந்து என்ன எடுத்துக்கோங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க், ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க்குன்ட்டு ஒரு ஃப்ளாஸ்க் இருக்குதுங்க. இந்த ஃப்ளாஸ்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது போல நெக் இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி வரும், இப்படி வரும். அடுத்து இதில் மார்க் இருக்கும், இங்கே மார்க் இருக்கும். இப்படி இந்த மார்க் போட்டு இதுக்கு மேலே எழுதியிருப்பாங்க. இது வந்து எவ்வளவு வால்யூம்னு எழுதியிருப்பாங்க. சப்போஸ் 1 லிட்டர்னு எதுனா இது 1 லிட்டர் அன்ட்டு அர்த்தம். அதாவது இங்கிருந்து இது வரைக்கும் 1 லிட்டர்னு அர்த்தம். சரி, இந்த இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்கில் ஃபர்ஸ்ட் இந்த சல்ஃபூரிக் ஆசிட் 0.98 கிராம் எடுத்துக்கோங்க. சரி, சல்ஃபூரிக் ஆசிட் 0.98 கிராம் எடுத்துட்டீங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணுறீங்க. இப்போ வாட்டர் இப்படி ஆட் பண்ணினே போங்க, வாட்டர் ஆட் பண்ணினே போகிறீங்க, வாட்டர் இப்படி ஆட் பண்ணினே போங்க. அப்புறமா இந்த இடத்துக்கு வரும்போது லோயர் மினிஸ்கஸ் வந்து இந்த பாயிண்டரோட கோயின்சைட் ஆகணும். லோயர் மினிஸ்கஸ் ஆஃப் சொல்யூஷன் கோயின்சைட்ஸ் வித் திஸ் பாயிண்டர். அப்படி கோயின்சைட் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு வால்யூம்னா 1 லிட்டர்னு அர்த்தம். 1 லிட்டர்னு மீனிங். சரி, இப்போ எவ்வளவு சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம்னா 1 லிட்டர் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ 1 லிட்டர் சொல்யூஷனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணன்றது புரிஞ்சு போச்சு. இப்போ 1 லிட்டர் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணனா 1 லிட்டர் ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கின்னு அதில் ஃபர்ஸ்ட் சல்ஃபூரிக் ஆசிட் 0.98 கிராம் எடுத்துக்கின்னு அதில் வாட்டர் ஆட் பண்ணினே போகணும். எது வரைக்கும் ஆட் பண்ணணும்னா 1 லிட்டர் அந்த இது வரைக்கும் ஆட் பண்ணணும். ஆனால் இந்த சல்ஃபூரிக் ஆசிட் விஷயத்தில் நம்ம ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும். சல்ஃபூரிக் ஆசிடை வாட்டரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுமே தவிர வாட்டரை சல்ஃபூரிக் ஆசிட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடக்கூடாது. அது ஒரு இது இருக்குது. அதனால என்ன பண்ணேன்னா ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்கில் ஃபர்ஸ்ட் ஒரு பாதி அளவுக்கு ஆஃப் அமௌண்ட் வந்து வாட்டர் எடுத்துக்கின்னு சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணிட்டு அப்புறமா வாட்டர் ஆட் பண்ணினே போகணும். இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது சல்ஃபூரிக் ஆசிட்ல. இல்லைன்னா என்ன பண்ணுன்னா இந்த ஏன் சல்ஃபூரிக் ஆசிட்ல எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா எண்ணெய் கொதிச்சுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆயில் கொதிச்சு நிற்குது. இப்போ கோகோனட் ஆயில் இல்லை கிரவுண்ட் ஆயில் ஏதோ ஒன்று நல்லா பாயில் ஆகி நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆயிலில் நீங்கள் வாட்டர் எடுத்து போட்டிங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே தெளிக்கும்ல, அது போல தெளிக்குங்க. கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட்ல வாட்டர் ஆட் பண்ணால் அது போல தெளிக்கும். அதனால கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடை எப்பவுமே எப்படி ஆட் பண்ணணும்னா டிராப் பை டிராப்பாக வாட்டரில் ஆட் பண்ணும். வாட்டரை எடுத்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட்ல ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால இப்போ எப்படி இந்த சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறீங்க. ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவ்வளவு வாட்டர் எடுத்துக்கோங்க. இவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாட்டர் எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்றீங்கன்னா சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணிடுங்க. கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் டிராப் பை டிராப் ஆட் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்றீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணுங்க. வாட்டர் ஆட் பண்ணி அந்த மார்க் எவ்வளோ இருக்குதோ அந்த மார்க் இருக்கும் வாட்டர் ஆட் பண்ணிடுங்க. லோயர் மினிஸ்கஸ் இந்த மார்க்கோட கோயின்சைட் ஆகணும். அது வரைக்கும் ஆட் பண்ணீங்கன்னா 1 லிட்டர் சொல்யூஷன். இது போல ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த சல்ஃபூரிக் ஆசிட் விஷயத்துல கவனமா இருக்கணும். சல்ஃபூரிக் ஆசிட்னா கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்ஸ்னாவே இது போல செய்யணும். கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்ஸை ட்ராப் பை ட்ராப்பாக வாட்டரில் ஆட் பண்ணலாமே தவிர வாட்டரை எடுத்து கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்ஸில் டைரெக்டாக ஆட் பண்ணிடக்கூடாது. சரி, ஓகே. இப்போ 1 லிட்டர் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இந்த 1 லிட்டர் சொல்யூஷனில் சல்ஃபூரிக் ஆசிட் எவ்வளோ இருக்குதுன்னா 0.98 கிராம் இருக்குது. சல்ஃபூரிக் ஆசிட் எவ்வளோ இருக்குதுன்னா 0.98 கிராம் இருக்குதுங்க. இப்போ என்ன பார்க்கலாம்னாக்கா, இப்போ molarity ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிடை பார்க்கலாம். molarity ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு mass of sulfuric acid by gram molecular mass of sulfuric acid into 1 by volume of solution in liters. இதான் மொலாரிட்டிக்கான ஃபார்முலா. இப்போ இதை என்ன செய்யறோம்னாக்கா, இந்த மொலாரிட்டி எப்படி எழுதிக்கிறோம்னாக்கா, மொலாரிட்டி இன்ட்டு கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் ஈக்குவல் டு mass of sulfuric acid by volume of solution in liters. இப்படி எழுதிட்டோம். இதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை.
நெக்ஸ்ட் நார்மாலிட்டிக்கான ஃபார்முலா எடுத்துக்கலாம். நார்மாலிட்டிக்கான ஃபார்முலா என்னன்னா, நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் பை gram equivalent mass of sulfuric acid, gram equivalent mass of sulfuric acid into 1 by volume of solution in liters. இதை ரீரைட் பண்ணலாம் எப்படின்னா, நார்மாலிட்டி into gram equivalent mass of sulfuric acid, gram equivalent mass of sulfuric acid is equal to mass of sulfuric acid by volume of solution in liters, volume of solution in liters. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்க என்ன இருக்குதுன்னா மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட், இங்க மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். இந்த சொல்யூஷனுக்கு மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிடை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, இந்த சொல்யூஷனுக்கு மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிடை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த சொல்யூஷனுக்கு மோலாரிட்டியை கண்டுபிடிக்கிறீங்க, இந்த சொல்யூஷனுக்கு நார்மாலிட்டியை கண்டுபிடிக்கிறீங்கன்னா, இந்த சொல்யூஷனுக்கு மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிடும் இந்த சொல்யூஷனுக்கு மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிடும் சேமா தானே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க, இல்ல டிஃப்ரெண்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்களான்னு யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த சொல்யூஷனுக்கு நீங்க மோலாரிட்டியை கண்டுபிடிக்கிறீங்க, இந்த சொல்யூஷனுக்கு நீங்க நார்மாலிட்டியை கண்டுபிடிக்கிறீங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிடை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிடை இந்த சொல்யூஷனுக்கும் மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிடை இந்த சொல்யூஷனுக்கும் எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. சேமா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்களா, சேம் மேக்னிடியூட சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்களா, இல்ல டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்களான்னு திங்க் பண்ணி பாருங்க. அடுத்து இந்த சொல்யூஷனுக்கு வால்யூம் ஆஃப் சொல்யூஷனை சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க, வால்யூம் ஆஃப் சொல்யூஷனை இந்த சொல்யூஷனுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. இங்கேயும் வால்யூம் ஆஃப் சொல்யூஷனை இந்த சொல்யூஷனுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க, வால்யூம் ஆஃப் சொல்யூஷனை இந்த சொல்யூஷனுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. அப்போ இங்க வால்யூம் ஆஃப் சொல்யூஷனும் இங்க வால்யூம் ஆஃப் சொல்யூஷனும் சேமா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்களா, இல்ல டிஃப்ரெண்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்களான்னு யோசனை பண்ணி பாருங்க. அடுத்து இந்த ரேஷியோவும் இந்த ரேஷியோவும் இந்த ரேஷியோவும் ஈக்குவலா இல்ல டிஃப்ரெண்டான்னு யோசனை பண்ணி பாருங்க. இந்த ரேஷியோவும் இந்த ரேஷியோவும் ஈக்குவலா இல்ல டிஃப்ரெண்டான்னு யோசனை பண்ணி பாருங்க. இப்போ சொல்லுங்க, இந்த நார்மாலிட்டி இன்ட்டு கிராம் ஈக்குவலன்ட் மாஸ், மொலாரிட்டி இன்ட்டு கிராம் மாலிகுலர் மாஸ் சேமா டிஃப்ரெண்டான்னு யோசிச்சு பாருங்க. நார்மாலிட்டி இன்ட்டு கிராம் ஈக்குவலன்ட் மாஸ், மொலாரிட்டி இன்ட்டு கிராம் மாலிகுலர் மாஸ் ஈக்குவலா இல்ல டிஃப்ரெண்டான்னு யோசிச்சு பாருங்க. இப்போ சொல்லுங்க, நார்மாலிட்டி இன்ட்டு கிராம் ஈக்குவலன்ட் மாஸ்க்கும் மொலாரிட்டி இன்ட்டு கிராம் மாலிகுலர் மாஸ்க்கும் உள்ள ரிலேஷன் என்னன்ட்டு சொல்லுங்க. நார்மாலிட்டி இன்ட்டு கிராம் ஈக்குவலன்ட் மாஸ், மொலாரிட்டி இன்ட்டு கிராம் மாலிகுலர் மாஸ் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னன்ட்டு சொல்லுங்க. இப்போ எதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் நம்ம வேணும்னா, நார்மாலிட்டி இன்ட்டு கிராம் ஈக்குவலன்ட் மாஸ், நார்மாலிட்டி இன்ட்டு கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் அண்ட் மொலாரிட்டி இன்ட்டு கிராம் மாலிகுலர் மாஸ் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷனை சொல்லுங்க. இப்போ நார்மாலிட்டி இன்ட்டு கிராம் ஈக்குவலன்ட் மாஸ், மொலாரிட்டி இன்ட்டு கிராம் மாலிகுலர் மாஸ் இங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன? ஓகே, நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஈக்குவல்னு சொல்லியிருக்கீங்க, இது கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஈக்குவல்னு சொல்றீங்க. சரி, இப்போ ஈக்குவல்னு சொல்லியிருக்கீங்க, எதுக்கும் இன்னும் முறை பார்த்துடலாங்க. இப்போ வந்து மொலாரிட்டிக்கான ஃபார்முலாவை பாருங்க. மொலாரிட்டிக்கான ஃபார்முலா இதுதாங்க, நார்மாலிட்டிக்கான ஃபார்முலா இதுதாங்க, நார்மாலிட்டிக்கான ஃபார்முலா. இப்போ இந்த சொல்யூஷனுக்கு மொலாரிட்டியை கண்டுபிடிக்கணும்னா இந்த மாஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இந்த சொல்யூஷனுக்கு மொலாரிட்டியை கண்டுபிடிக்கணும்னா மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிடை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இந்த சொல்யூஷனுக்கு நார்மாலிட்டியை கண்டுபிடிக்கணும்னா மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிடை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த சொல்யூஷனுக்கு நீங்க வால்யூமை சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க, இங்க இந்த சொல்யூஷனுக்கு இங்க வால்யூமை சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த ரேஷியோவும் இந்த ரேஷியோவும் இந்த ரேஷியோவும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த நார்மாலிட்டி இன்ட்டு கிராம் ஈக்குவலன்ட் மாஸும் மொலாரிட்டி இன்ட்டு கிராம் மாலிகுலர் மாஸும் எப்படி இருக்கும்ட்டு யோசிச்சு பாருங்க. நார்மாலிட்டி இன்ட்டு கிராம் ஈக்குவலன்ட் மாஸும் மொலாரிட்டி இன்ட்டு கிராம் மாலிகுலர் மாஸும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ சொல்லுங்க, இந்த